வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்தது. இந்நிலையில் மாலையில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நகர பகுதிகளான உப்பளம், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, கடற்கரை சாலை, புதிய பேருந்து நிலையம், விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்தது. இரவு முழுவதும் விட்டு பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். கடந்த 3 தினங்களாக நகர பகுதியில் கடுமையான வெயில் வாட்டியிருந்த நிலையில் கிராமப்புறங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால் புதுச்சேரி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆர்புட்டான் ஃபவுண்டேஷன் ஃபார் ரிசர்ச் அண்ட் ஆக்ஷன் சார்பில் ஆர்புட்டான் கேம்ஸ் 2025 உலகின் முதல் கூட்டு நுண்ணறிவு திருவிழா புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடைபெற்றது. அதில் அறிவியல், பண்பாடு மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை இணைக்கும் வகையில் விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வினாடி வினா, AI டிரைவன் குவிஸ், எதிர்கால இயந்திரங்கள், ஃபியூச்சர் மிஷன்ஸ் குறித்த விளக்கங்கள், படைப்பு ஊடக மற்றும் கலைகள், கிரியேட்டிவ் மீடியா அண்ட் ஆர்ட்ஸ் மற்றும் ஃபேஷன் ஷோ மற்றும் சிறப்பு குழுக்களின் வருகை இருந்தது. மேலும் செயற்கை நுண்ணறிவு, அறிவியல் மற்றும் பண்பாடு தொடர்பான நிபுணர்களின் உரை இருந்தது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டார்கள். காலை 8 மணிக்கு தொடங்கிய விளையாட்டுப் போட்டிகள் மாலை 3 மணிக்கு முடிவடைந்தது. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் தலைவர் மோகன், ஆர்புட்டான் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜ்குமார் வீரமணி, முன்னாள் ராணுவ வீரர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். விழாவில் பரதம், ஆர்டிஸ்டிக் யோகா, சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலைகள் நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள், வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுகளை வழங்கினர். அதேபோல் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆர்புட்டான் கேம்ஸ் 2025 சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சார்லஸ் மார்டின், மத்திய பல்கலைக்கழக விவகாரத்தில் நாம் 2 பக்கமும் பார்க்க வேண்டும். ஆனால் மாணவர்களை தாக்கியது மிகவும் தவறான விஷயம்தான். அதே சமயம் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து எவ்விதமான புகார்களும் வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தீர விசாரித்துதான் ஒரு முடிவை எடுக்க முடியும். மாணவர்களும் காவல்துறை அதிகாரி ஒருவரை சிறைப்படுத்ததாக கூறப்படுகிறது. எனவே 2 தரப்பிலும் தவறுகள் இருப்பதாக தெரிகிறது. இவ்விவகாரத்தில் பல்கலைக்கழக நிர்வாகமும் சரி, மாணவர்கள் தரப்பும் சரி, அனைவரும் பேசித்தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பிலிருந்து இதுவரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாராவது புகார் அளித்தால் நானே அவர்களுடன் நின்று அதில் நியாயம் கிடைப்பதற்காக பாடுபடுவேன். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நான் பாஜகவிலிருந்து எப்பொழுதோ ராஜினாமா செய்துவிட்டேன். மிஸ்டு கால் மூலமாகவே நான் பாஜகவில் சேர்ந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியேறிவிட்டேன். JSC மக்கள் மன்ற பணிகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்ற நிலையில் கட்சி குறித்து பிறகு முடிவு செய்வேன் என்று சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். 1977 ஆண்டில் புதுவையை பெரும் புயல் ஒன்று தாக்குவதாக அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டது. அப்பொழுதிருந்த பேராயர் செல்வநாதன் ஆண்டனி வெள்ளியனூர் லோர்தன்னை திருத்தலத்தில் இந்த பெரும் புயலில் இருந்து புதுவை, கடலூர் உயர் மறை மாவட்டம் காக்க வேண்டுமென்று ஜெபம் செய்தார். அதன் காரணமாக இயற்கை சீற்றமான அந்த புயல் வேறு இடத்தில் கரையை கடந்து புதுச்சேரி, கடலூர் உயர் மறை மாவட்டம் காப்பாற்றப்பட்டது. இதற்காக அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கடந்த 47 ஆண்டுகளாக பரிகார பாத யாத்திரை கடலூர், புதுச்சேரி உயர்மறை மாவட்டம் வெள்ளியனூர் லோர்தன்னை திருத்தலம் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி இன்று புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகண்ணி ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பரிகார பாத யாத்திரையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை அமர வைக்கப்பட்டு ஆடம்பர தேர்பவனியாக சென்றது. இந்த பரிகார பாத யாத்திரையில் புதுச்சேரி, கடலூர் உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மத மக்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். பாத யாத்திரையானது புதுச்சேரியிலிருந்து ரெட்டியார்பாளையம், மூலகுளம், சுல்தான்பேட்டை வழியாக 11 கிலோமீட்டர் சென்று வெள்ளியனூர் லோர்தன்னை மாதா ஆலயத்தில் நிறைவடைந்தது. அங்கு கூட்டு திருப்பலியும் தியானமும் நடைபெற்றது. பாத யாத்திரை குறித்து வெள்ளியனூர் லோர்தன்னை மாதா திருத்தலத்தின் பங்கு தந்தை ஆல்பர்ட் கூறும்பொழுது,
அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் வருகின்ற காலங்களில் புதுச்சேரி மக்களின் பாவத்திற்கு பரிகாரமாகவும் இந்த பாத யாத்திரை நடைபெற்றதாக தெரிவித்தார். இந்த பரிகார பாத யாத்திரையானது புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம் வில்லியனூர் திருத்தலத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற ஒரு வழக்கமாக இருக்கிறது. இதனுடைய வரலாறு என்ன என்று பார்க்கிற பொழுது 1977 ஆண்டிலே புதுவையை ஒரு பெரும் புயல் ஒன்று தாக்குவதாக ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இருந்த நம்முடைய பாசமிகு பேராயர் வெண்மணி செல்வநாதர் ஆண்டகை அவர்கள் வில்லியனூரில் வீற்றிருக்கிற விடிவெள்ளி தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவிடத்திலே பரிந்து பேசி ஜெபம் வைத்தார்கள். இந்த புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தை காக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்த போது அற்புதமாக அந்த இயற்கை சீற்றம், அந்த புயல் வேறு இடத்திலே கரையை கடந்து இந்த புதுவை மாநகரம் காப்பாற்றப்பட்டது. எனவே அந்த 1977 ஆண்டிலிருந்து நன்றி பாத யாத்திரையாக இது தொடங்கப்பட்டது. பிற்பாடு 1978 பரிகார பாத யாத்திரையாக இங்கு பேராலய பங்கிலிருந்து இறைமக்கள், இந்த புதுவை வாழ் இறைமக்கள், எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் திரளாக ஒன்று கூடி அன்னையை தேரிலே வைத்து அலங்கரித்து ஆடம்பரமாக இங்கிருந்து நம்முடைய வில்லியனூரை நோக்கி பவனியாக வருவார்கள். எனவே இந்த ஆண்டு 47வது பரிகார பாத யாத்திரையானது நடைபெற இருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் இதில் திரளாக எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் கலந்து கொண்டு அன்னைக்கு புகழை செலுத்துகிறார்கள். எனவே இந்த புதுவை மாநகரை தொடர்ந்து அந்த அன்னை காத்ததற்காக நன்றியாகவும், வரக்கூடிய நாட்களிலே மக்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும் இந்த பாத யாத்திரையானது நடைபெறுகிறது. பாண்டிச்சேரி ஷைன், ஈவ், விஷன் மற்றும் ஆகரம் ரோட்டரி கிளப்புகள் இணைந்து நடத்திய மகளிர் சக்தி வள திட்டமான ப்ராஜெக்ட் சார்லஸ் பெரும் வெற்றியுடன் நடைபெற்றது. இந்திய திட்டத்தின் ஒரு பகுதியாக சார்லஸ் மார்டின் அவர்கள் 300 தையல் இயந்திரங்களை பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள் மற்றும் தனித்தாய் மகளிருக்கு நன்கொடையாக வழங்கினர். திட்ட ஒருங்கிணைப்பாளராக கவிதா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செயல்பட்டார். இந்த ரூபாய் 25 லட்சம் மதிப்புடைய மாபெரும் சமூக சேவை திட்டம் பெண்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு பெரும் ஆதாரமாக அமைந்தது. இந்த சிறப்பு விழாவில் சார்லஸ் மார்டின், மாவட்ட ஆளுநர் லியோன் மற்றும் AKRFC டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் சேர்ந்து தையல் இயந்திரங்களை பயனாளிகளுக்கு வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராம நுழைவாயிலிருந்து மந்தை விளை திடல் வரை சிமெண்ட் கான்கிரீட் சாலையை புதுப்பித்தல் மற்றும் தேவையான இடங்களில் யூ வடிவ வாய்க்கால் புனரமைப்பு பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 67.33 லட்சம் செலவில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சாலை அமைப்பதற்கான பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து சேதரப்பட்டு கிராமத்தில் பிரதான சாலை சந்திப்பில் தடுப்புடன் நடைபாதை அமைக்கும் பணிக்கு 24.03 லட்சம் செலவில் நடைபாதை அமைக்கும் பணிக்கான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, சமூக சேவகி சுஜாதா, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த், பாஜக பிரமுகர் புருஷோத்தமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் பேராலயத்திற்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் சிற்றுண்டிகள் வழங்கி வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 47வது பரிகார பாத யாத்திரையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாஜக மாநில துணைத் தலைவரும் சமூக சேவகருமான சரவணன் தலைமையில் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைப்பயணத்தில் சென்றவர்கள் வாங்கிக் கொண்டு சென்றனர். மேலும் இதில் பாஜக மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், சரவணன் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி வெள்ளையனூரில் அமைந்துள்ள தூய லோர்த் அன்னை திருத்தலம் 47வது பரிகார பாத யாத்திரையினை முன்னிட்டு நமது உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் கே நாராயணசாமி அவர்கள் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் பேருந்து நிறுத்தம், உழவர்கரை மூலகுளம் சர்ச் எதிரில் மூலகுளம் ரெனால்ட் ஷோரூம் அருகில் மற்றும் அறம்பார்த்தபுரம் பேருந்து நிறுத்தம் ஆகிய பகுதிகளில் பாத யாத்திரை செல்லும் 2000 பக்தர்களுக்கு பிஸ்கட், மோர், குளிர்பானம் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் பாத யாத்திரை முடிந்து வீடு திரும்பும் பக்தர்களுக்கு இலவச பேருந்து வசதியும் டாக்டர் கே நாராயணசாமி அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள பார்த்தசாரதை பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத 4ஆம் சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு வழிபாடு பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிழக்கு வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் PL கணேசன், தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, RK நகர் வார்டு செயலாளர் பாலு, தொகுதி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகி காத்தவராயன், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் ரிக்ஷா வண்டி பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுவையில் உள்ள சமூக அமைப்புகள் மற்றும் குழந்தைகள் பலரும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்வின் முக்கிய நோக்கமாக குரல் கொடுப்போம், பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம், காத்திடுவோம், பெண் குழந்தைகளை காத்திடுவோம் என்ற விழிப்புணர்வு பேரணியை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி பொம்மை உடை அணிந்து நிகழ்வினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி, துரை, ஆறுமுகம், ஐயா அறக்கட்டளை, பாஸ்கர், ஆறு, பிரேமா, பரமசிவம், தேவி, பிரேமா என பல்வேறு சமூக பணியாளர்கள் இணைந்து இந்த பேரணியில் பங்கு பெற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். பேரணி கடற்கரை சாலை, காந்தி சிலை அருகில் ஆரம்பித்து அண்ணா சாலை, கம்பன் கலையரங்கம் அருகில் நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு எலிசபெத் ராணி செய்திருந்தார். புதுச்சேரி கொம்பாக்கம் அடுத்த தமிழக பகுதியான சந்தைக்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித குழந்தை இயேசுவின் தெரேசால் ஆலய ஆண்டு பெருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஆலய பங்கு தந்தை அருள் பிரகாசம் தலைமையில் நடைபெறும் விழாவில் திண்டிவனம் புனித வியாகுல அன்னை ஆலய பங்கு தந்தை மைக்கேல் ஜான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி செய்து ஆடம்பர தேர் பவனி துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவ பங்கு மக்கள் கலந்து கொண்டு கர்த்தரை ஜெபம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அலெக்சாண்டர், குபேர், துரை ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி தலைவர் பிரான்சிஸ், செயலாளர் ஆரோக்கியசாமி, பொருளாளர் ஜான் மற்றும் நிர்வாகிகள் குமார், பாக்கியதாஸ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாள் நிகழ்ச்சி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுப்பிரமணிய கவுண்டர், சிவக்கொழுந்து ஆகியோர் தலைமையில் சன்னியாசிக்குப்பம் இந்திரா நகர் பகுதியில் உள்ள பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா இவ்வாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சம்பத், செல்வம், ரமேஷ், வாசுதேவன், சதீஷ், சந்தோஷ், ஆனந்த், ஜெகதீஸ்வரர், ராமு, அன்பரசன், வேலு, கோகுல கிருஷ்ணன், குரு, சிவகுமார், பூபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து சிறப்பித்தனர். புதுச்சேரி ஏனாம் பகுதியை சேர்ந்தவர் திபுரிசெட்டி நாராயணசாமி. இவரை நேற்றிரவு அங்குள்ள திரையரங்கம் அருகே மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் ஏனாம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நாராயணசாமியை ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார்.
இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தவர் மேக வெங்கடேச ராவ். அவரிடம் அதே ஊரை சேர்ந்த நாராயணசாமி மற்றும் அவரது உறவினர்கள் 3 பேர் 3 லட்சம் ரூபாய் சீட்டு கட்டியுள்ளனர். சீட்டு முடிந்தும் வெங்கடேச ராவ் பணத்தை திருப்பி தராததால் ஆத்திரத்தில் அவரது வீட்டிற்கு சென்ற நாராயணசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் கைதாகி 280 நாள் புதுச்சேரி மத்திய சிறையில் இருந்த நாராயணசாமி அண்மையில்தான் சட்ட உதவி மையத்தின் மூலம் ஜாமீன் பெற்று ஏனாம் காவல் நிலையத்தில் காலை மாலை இருவேளையும் கையெழுத்திட வேண்டும். அவ்வாறு மாலையில் கையெழுத்திட்டு விட்டு வந்தபொழுது வெங்கடேச ராவின் மகன் மொக்க ஆனந்த் கொலை செய்துள்ளார் என்பதும், மேலும் தனது தந்தையை கொன்ற நாராயணசாமியை 3 ஆண்டுகளாக கொலை செய்ய வேண்டும் என வெறியுடன் வாகனத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மொக்க ஆனந்த் தேடி வந்த நிலையில் நேற்று அவரை பார்த்தவுடன் கொலை செய்துவிட்டு தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அருகில் உள்ள ஆந்திர பகுதிக்கு சென்று தலைமறைவாகியுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதை அடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சித் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்து 21ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலம் சார்ந்த பல்வேறு சட்டங்கள் கொண்டுவரப்பட்டது. ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசாங்கம் அதை செயல்படுத்தாமல் பலவீனப்படுத்துவதாக வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். பல்வேறு மாநிலங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 11 ஆணையர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் தற்பொழுது 2 பேர் மட்டுமே உள்ளனர். 9 இடங்கள் காலியாக உள்ளது. இதனால் தகவல் பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பல தகவல்களை கொடுக்காமல் மறைப்பதற்காகவே ஆணையர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அமைப்பினை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வைத்திலிங்கம், நேர்மையான, நியாயமான, வெளிப்படையான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் காங்கிரஸ் அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் தற்பொழுது பாஜக அரசாங்கம் தகவல் தருவதையே மறுத்து வருகிறது என்றார். பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் எனவும் குற்றம் சாட்டப்பட்ட கல்லூரி பேராசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பேட்டியின் பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் மூத்த தலைவர் PK தேவதாஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமான ராகுல் காந்தியின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் பொதுமக்களிடையே கையெழுத்து வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. வாக்கு திருட்டிற்கு சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் காந்தி வைத்த 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் 5 கோடி கையெழுத்துக்களை பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கத்தை துவங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அறிவுறுத்தலின்படி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் கையெழுத்து பெறும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இவர்கள் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.